என்னடா குரூப் இது டேய்? எனக்கு ஒண்ணுமே புரியலடா அது. நான் அந்த பொண்ணை லவ் பண்ணது அந்த பொண்ணுக்கு தெரியாது. அந்த பொண்ணு அவளை லவ் பண்ணது எனக்கு தெரியாது. இவனுக்கு லவ் போச்சுங்கிற கவலையா சோறு போச்சுங்கிற கவலையான்னு எனக்கு தெரியல. இப்ப நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா வேலை செய்யும் இடத்துல வர காதல் மட்டும் தான் சரியான காதலா? அப்படியும் சொல்ல முடியாது சார். அப்ப எங்க தான் சரியான காதல் வரும்? அது இடையிலேயே வந்து நான் லவ் யூ சொன்னா லவ் யூ டூன்னு சொல்லுவாங்க. லவ் யூ டூ வரைக்கும் போயாச்சு, ஆனா லவ் இல்ல. நான் லவ் பண்ணதே இல்லை இது வரைக்கும். அப்படி லவ் பண்ணாலும் உன்னை லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா. ஒரு பிப்ரவரி 14 அன்னைக்கு அதை கொடுத்தா அதுக்கு என்ன சார் அர்த்தம் நீங்க சொல்லுங்க. இப்படிதான் சார், அவனுக்கு தெரியாதது எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது அவனுக்கு தெரியாது, அந்த பொண்ணுக்கு தான் சார் இதெல்லாம். உங்க ரெண்டு பேருக்குமே ஒன்றும் தெரியல, அதான் விஷயம். இப்போ என்னை ஸ்டார்டிங்கில் நல்லா கேர் பண்ணிட்டு ஊட்டி விட்டு மடியில் படுக்க வச்சு எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் இல்லை இது லவ் இல்லைன்னு போனால் அப்போ நான் என்ன என் ஃபீலிங்ஸ் எங்கே சார் இடம் இருக்கு? இது காதல் தானேன்னு தோணுச்சு. நான் போய் கேட்டேன், ஆனால் அந்த பொண்ணு இல்லை அது ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு எந்தெந்த சந்தர்ப்பத்துலலாம் ஆகிப்போச்சு. சொல்கிறேன், மக்களுக்காக சொல்கிறேன். ஒரு பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக ஆரம்பித்தேன். ஃப்ரீ பீரியட்னா பக்கத்தில் வந்து உட்காந்துருவா, பேச ஆரம்பிப்போம். ஹோம்ஒர்க் வந்து எனக்கு கொஞ்சம் அடிக்கடி எழுதி கொடுப்பா. ஓ அப்படியா விஷயம்? ஓ இதெல்லாம் ஒருவேளை அவளுக்கு எனக்கு பிடிச்சிருக்கனால தான் இது நடக்குதோ அப்படின்னு நினச்சிட்டு நான் போய் ஒரு நாள் சொல்ல வரைக்கும் போயிட்டேன். அப்போ வந்து அவ என்கிட்ட வந்து சொல்றா, என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா. சரி அவளே சொல்லிடுவா போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்றா. இப்போ கேண்டீன் போகிறோம், நான் இங்கே உட்காந்துருப்பேன், அவங்க அங்கே உட்காந்துருப்பாங்க. அவங்களே வந்து ஊட்டி விடுவாங்க. சரி நான் பெஞ்சில் படுத்தா எதுக்கு பெஞ்சில் படிக்கிறேன், மடி இருக்கலாம், என் மடியில் படுக்க வச்சாங்க. அன்லிமிட்டட் காலுக்கு அர்த்தமே தெரியாது சார் எனக்கு. அவங்க பேசினதுக்கு அப்புறம் தான் அன்லிமிட்டட் காலம் எவ்வளோ நாள் பேசினா போல. இப்போ காலேஜ் விட்டு இப்படி போகிறேன், அடுத்து கால் வருது, மறுநாள் காலைல 8 மணி காலேஜ், அது வரை ஃபோன் பேசுகிறாங்க. விடிய விடிய ஃபோன் பேசுவீங்க. 2 மணி நேரம் தூங்குவாங்க. தூங்கிட்டு நானும் தூங்கிட்டு ஃபோன் வச்சுனா திரும்ப அடிச்சு இந்த தூங்குனா ஃபோன் வச்சிருவேன் அவ்வளோதானா அப்படின்றாங்க. என்ன கொடுமை சரவணன். சரி அந்த பொண்ணு லவ் பண்ணாமல் இப்படி பண்ண போகிறாங்க நான் நினைக்க. இப்போதான் ஒரு ட்விஸ்ட்டு. அப்படி பாரு, சூப்பர் சீனரி. நான் அந்த பொண்ணை லவ் பண்ணது அந்த பொண்ணுக்கு தெரியாது. அந்த பொண்ணு அவளை லவ் பண்ணது எனக்கு தெரியாது. அந்த பையனுக்கு நான் லவ் பண்ணது அவனுக்கு தெரியாது. என்னடா குரூப் இது டேய்? எனக்கு ஒண்ணுமே புரியலடா அது. நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணியிருக்கா சார். சரி நான் அந்த பொண்ணு லவ் பண்ணல. அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ நடந்திருக்கு, அது நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. இப்படிதான் சார், அவனுக்கு தெரியாதது எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது அவனுக்கு தெரியாது, அந்த பொண்ணுக்கு தான் சார் இதெல்லாம். உங்க ரெண்டு பேருக்குமே ஒன்றும் தெரியல, அதான் விஷயம். ஏமா நீ ஊட்டி விட்டுருக்க, மடியில படுக்க வச்சிருக்க, இந்த ட்ரெஸ் போடு அந்த ட்ரெஸ் போடுன்னு சொல்லியிருக்க. என் போன் வாங்கி நீயே உன் கான்டாக்ட் நல்லா சேவ் பண்ணிருக்க. மூஞ்சி சார் மூஞ்சி, சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டு விடணும் போல தோணும். அப்ப இதெல்லாம் லவ் இல்லையா அப்படின்னு கேட்டா, கிஷோர் எனக்கு ஒன்று பிடிக்கும், எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஆனால் அது நான் லவ்வா பார்க்கல அப்படின்ட்டாங்க. அப்படியா சொன்னா? ஆமா. போன இயர் பிப்ரவரி 14 அன்னைக்கு எனக்கு கால் வந்துச்சு. உன்னை அர்ஜென்ட்டாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு கிளம்பி போயிட்டேன். போனோடனே எனக்கு ஷர்ட்டு டைரி மில்க் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். ஒரு பிப்ரவரி 14 அன்னைக்கு அதை கொடுத்தா அதுக்கு என்ன சார் அர்த்தம் நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஆமா காதல் தினம். சோ காதல் தினம் ஓகே, நம்ம ஒத்துக்கலாம், வாங்கிக்கலாம். அதேதான். சரி அவங்க கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு ஷையா இருக்கும் போல, நம்மளே ப்ரப்போஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். சரி ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல உன் மேல எனக்கு அந்த மாதிரிலாம் தாட் இல்ல, உனக்கு வந்து யாருமே இன்னைக்கு உனக்கு லவர் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஸோ அதனால நான் உனக்கு வாங்கி கொடுத்தேன். அதை வந்து பிப்ரவரி 15க்கு வாங்கி கொடுக்கலாம், 16க்கு வாங்கி கொடுக்கலாம், நார்மல் டேஸ்ல வாங்கி கொடுத்துட்டு ஏதோ தோணுச்சு வாங்கி கொடுத்தது கூட சொல்லிருக்கான். ஆமா சார். கன்றாவிய எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா சார். இன்னைக்கு வந்து நம்மளுக்கு கண்டிப்பா எப்படியும் ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி நாங்க அந்த மாதிரி ஒரு நெருங்கின அன்னுனியமா தான் பழகிட்டு இருந்தோம். 14 அன்னைக்கு சொல்லுவோம், எனக்கு ரொம்ப இன்பதிர்ச்சியா தான் இருந்தது. அப்ப புரியல, இப்ப புரியுது. அதான் சொல்லுவாங்கன்னு இன்பதிர்ச்சியா இருந்தது. ஆனா அவங்க சொன்னதை கேட்ட உடனே எப்படி அதிர்ச்சியா இருந்துச்சு? தாங்கிக்க முடியல மனசு ரொம்ப. ஓகே, இன்ப அதிர்ச்சி இருந்து பேரதிர்ச்சிக்கு போயிடுச்சு சார். ஐயோ மீண்டும் மீண்டுமா? நம்ம கொடுக்குற கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோரி போடுவாங்க சார். ஸ்டோரி போடுறப்ப நம்மள மென்ஷன் பண்ண மாட்டாங்க. நம்மள தவிர எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. கொடுத்தது கிஃப்ட் நானு, என்ன மட்டும் டேக் பண்ணலன்னா அது லவ் தானே அப்படின்ற மாதிரி ஒரு எல்லாரையும் டேக் பண்ற பொண்ணு நம்மள மட்டும் சொல்லலையேங்கறப்ப லவ் நினைச்சீங்க. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். இந்த பொண்ணு அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருச்சு. அதை கேட்டதுக்கு இந்த மாதிரி ஒன்ன டேக் பண்ணா நீ தான் வாங்கி கொடுத்தேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அப்புறம் லவ் பண்றோம்னு நினைச்சிருவாங்க. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? லவ் பண்றவங்க நினைச்சிருவாங்கிறதுக்காக தான் டேக்கே பண்ணல, அதனால தான் பண்ணல. லவ் பண்றதுனால தான் அந்த பொண்ணு டேக் பண்ணல நம்ம நினைச்சிட்டோம். பாத்தீங்களா,
எனக்கு அப்பதான் பிரேக்கப் ஆயிட்டு நான் உட்காந்து செம்மையா அழுதுட்டு இருக்கேன். அவன் மூஞ்ச பாரு, உன் மூஞ்ச பாரு, இவனுக்கெல்லாமா உன்னை விட்டு போயிருக்கா அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப கேர் காட்டினான். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அதுக்கப்புறம் அவ பண்ற ஒரு விஷயங்களும் பார்க்க இது லவ் தானா ஜெஸ்ஸி, இது லவ் தானா, இது லவ் தானே ஜெஸ்ஸி நினைக்கிற அளவுக்கு என்னென்னலாம் பண்ணாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. எனக்கு வந்து வாழ்க்கையில் எது நடந்தாலும் உன்கிட்ட தான் ஷேர் பண்ணணும்னு தோணுது. வேற யார்ட்டையும் ஷேர் பண்ண தோணல. உன்கிட்ட வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, செக்யூரா இருக்கு உன்கிட்ட அப்படின்னு நான் சொல்லிட்டு சொல்லுவா. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அப்புறம் கடைசியில ஒரு நாள் எப்படியோ சரி இதை இப்படியே போனா வேற யாராச்சும் வந்து பந்தியில உட்காந்துட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சொல்லிட்டேன். தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பழப்பா? நான் லவ் பண்ணதே இல்லை இது வரைக்கும். அப்படி லவ் பண்ணாலும் உன்னை லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா. ஓ, லவ் பண்ணவும் மாட்டேன், பண்ணாலும் ஒன்றும் பண்ண மாட்டேன். சாம்பார் அப்ப எனக்கு. ஆனா அதுக்கப்புறம் நம்ம விடுவோமா? திருப்பி பேசி அவளை ஓகே பண்ணி பேசிட்டா இருக்கீங்க? இல்ல, அது பிரேக்கப் ஆயிருச்சு. இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. என்னது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒன்ஸ் இன் இயர் ஒரு லவ் பண்ணி ஒரு பிரேக்கப் ஆகி மீண்டு மறுபடி அது ஒரு மாதிரி அது ஒரு லைஃப் ஸ்டைல் ஆயிடுச்சோ? இவனுக்கு உண்மையிலே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல. என்னாச்சு? ஒரு பொண்ணு எல்லாம் இவங்க சொன்ன எல்லாமே பண்ணாங்க சார். ஒரு கட்டத்தில் அவங்களே என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, உனக்கு எதை தோணுது நினைக்கிறேன் நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் சொல்லிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு டைம் வேணும், டிசைட் பண்ணலாம், பேசலாம், அது வரைக்கும் உன்னை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு. அது இடையிலேயே வந்து நான் லவ் யூ சொன்னால் லவ் யூ டூன்னு சொல்லுவாங்க. பெரிய பிரச்சனையாகி சரி என்ன லவ் பண்ணுறியா இல்லையா அப்படின்னா இல்லை ஜஸ்ட் ஃப்ரெண்டு. அப்போ லவ் யூ சொன்னது லவ் யூ ஆஸ் அ ஃப்ரெண்டா சொன்னேன் அப்படின்னு. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? லவ் யூ டூ எப்படி ஃப்ரெண்டா சொல்ல முடியும்னு எனக்கு ஒன்றுமே புரியல சார். ஓ, எனக்குமே புரியல தம்பி. லவ் யூ டூ வரைக்கும் போயாச்சு, ஆனால் லவ் இல்லை. ஓஹோ, நான் போய் சொன்னா அந்த பாண்டு பிரேக் ஆயிருமோன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சும்மா இல்லாம போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டாங்க, இதற்கு இது பதில் இல்லையே. இந்த மாதிரி அவன் வந்து லவ் பண்றான், உன் மேல நிறைய ஃபீலிங்ஸ் வச்சிருக்கான், நீ அவன் கூட இருந்தா உன் லைஃப் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா விஷயம்? இந்த பொண்ணு ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸா ஃபீல் ஆகி நல்ல இதா இருப்பானா என்னன்னு எனக்கு தெரியல, உன்னை அந்த அளவுக்கு நான் பார்த்துப்பனா அப்படிங்கிற மாதிரி தெரியலன்ட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோலி முடிச்சு. ரிஜெக்ஷன்ல பல மூடு இருக்கு தம்பி. ரிஜெக்ஷன்ல சாரி, நோ, முடியாது, அப்புறம் பார்க்கலாம், உனக்குன்னு அவ்வளோ பொருத்தமானவ இல்லை, உனக்கு இன்னை விட நல்ல பெட்டரான பொண்ணு கிடப்பா, பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. டைரக்ட் ரிஜெக்ஷன் பண்ணியிருந்தா பரவாயில்ல சார். நீங்க தான் நேரில் சொல்ல, இல்லை நாங்கள் மட்டும் இப்படி நேராக சொல்றது. இப்போ இவங்க சொல்றதெல்லாம் பார்க்கல, அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து காதல் மாதிரி தான் இருக்கு. ரைட்டா? ஏன் லவ் இல்லாதுன்னு சொல்லணும், அப்பதான் புரியும். சபாஷ், சரியான போட்டு. அவங்க வந்து மடியில படுத்துக்கோ சொன்னதோ ஊட்டி விட்டதோ அந்த டைம்ல ஷீ வாஸ் இன்ட்ரெஸ்டட். ஒரு ஃப்ரீக் அவுட் வரும், லைக் லவ்ன்றது சும்மா இல்ல, இட்ஸ் அ கமிட்மெண்ட். அப்படிதான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி வரும்போது ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருக்கும், இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்போ இல்லை நோ இட்ஸ் நாட் லவ் அப்படின்னு ஒரு பிரேக் போடுவாங்க. என்ன கொடுமை சரவணன். ஆனா சிலருக்கு அது சொல்ல தெரியாது, ஹேண்டில் பண்ண தெரியாது. நான் வந்து இன்ட்ரெஸ்டடா இருந்தேன், பட் இது லவ் தானான்னு எனக்கு தெரியல, இல்ல இது எனக்கு ஃப்ரெண்டா தான் தெரியுது. ஓ, நீ அப்படி வரியா? இப்போ என்னை ஸ்டார்டிங்ல நல்லா கேர் பண்ணிட்டு ஊட்டி விட்டு மடியில படுக்க வச்சு எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் இல்ல இது லவ்லன்னு போனா அப்ப நான் என்ன என் ஃபீலிங்ஸ் எங்க சார் இடம் இருக்கு? இங்க உட்காந்துருக்கேன்னா அங்க இருந்து வந்து ஊட்டி விட்டா அப்ப நான் என்ன நினைப்பேன், இத்தனை 11 பேர் இருக்கும், அவங்க மட்டும் எனக்கு தனியா வந்து இல்ல நீ சாப்பிட்டு மாட்டி விட்டுட்டா அப்ப நான் நல்லவா தானே பார்ப்பேன். கரெக்ட். இப்போ இதுங்க சொன்ன முக்காவாசி பேர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்கூல் காலேஜ், எல்லா பொண்ணுமே அந்த டைம்ல மெச்சூர்டா யோசிக்க மாட்டாங்க, ஈவன் தோ மென். அப்படியா? அப்படிதான். இப்போ நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா வேலை செய்யும் இடத்துல வர காதல் மட்டும் தான் சரியான காதலா? அப்படியும் சொல்ல முடியாது சார். அப்ப எங்க தான் சரியான காதல் வரும்? சூப்பரா. பார்ப்போம், ஒர்க் ஆச்சுன்னா பார்க்கலாம், நம்ம வேணாம்னா வேணாம்னு சொல்லிடுவோங்கிற மைண்ட் செட்ல நீங்க இருக்கீங்க. அந்த பையன் இதெல்லாம் பண்ற பொண்ணு நான் லவ் பண்ணுங்கிற மைண்ட் செட்ல இருக்கான். அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. இப்போ உங்களுக்கு இது ரொம்ப சாதாரணமான ஒரு டிப்ளமேட்டிக் ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அந்த பையனுக்கு வந்து அது ஏமாற்றம்ல. ஆஃபீஸில் அவ்வளோ பேர் இருந்தாலும் என்ன மட்டும் கரெக்டாக அந்த டைம் மட்டும் கூட்டிட்டு போவான். எனக்கு ஒரு ஆஃபீஸ் பிளேஸ்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்ப்பா, நான் எப்போ கூப்பிட்டாலும் அவன் வருவான் அப்படிங்கிறவன நான் ஃபோன் பண்ணுவேன். நான் வந்து லவ் பண்றவனா தான் கூப்பிடணும்னு இல்லை. நான் என்ன சொல்றேன்னா நியாயமா இருக்கணும். மற்ற பசங்க இந்த அளவுக்கு நான் பழகினா உடனே என்னை திருப்பி வந்து வேற மாதிரி பார்க்குறாங்க, நீ ஒருத்தன் தான்ப்பா என்னை தப்பா பார்க்கல அப்படிங்கிற கம்ஃபர்ட்டாக கூட இருக்கலாம். ஆனால் என்னை யாருக்கூடையும் பேசாதே பார்த்துக்குது, யாருக்கிட்டையும் பேசாத, என்கிட்ட மட்டும் தான் பேசணும், எங்கூட தான் நீ டீ பிரேக் வரணும், எங்கூட தான் லஞ்சுக்கு வரணும், எங்கூட தான் போகணும். அப்படி பாரு, உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்றதுக்காக இட்ஸ் நாட் தட் லவ். இது இப்போ சாப்பாடுலாம் கொண்டு வரத அவர் காதலின் சமைக்க எடுத்துக்க வேண்டியதில்லை. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா. பொதுவாகவே நம்ம அம்மாக்களோ நம்ம பெரியம்மா பெரிய சித்தி யாராக இருந்தாலுமே லேடிஸ் அன்னைக்கு அவள் அதை பிடிச்சிருக்குன்னு சாப்பிட்டா நான் இன்னைக்கு அதை செஞ்சு வைக்கிறேன்
அப்படின்வாங்க. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. 1 day 2 days பரவாயில்ல சார், 4 months வருது சார். இவனுக்கு லவ் போச்சுங்கிற கவலையா சோறு போச்சுங்கிற கவலையான்னு எனக்கு தெரியல. பார்த்து சமைச்சு ஒருத்தருக்கு எடுத்துட்டு போனா பெரும்பாலும் நம்ம யாருக்கு அதை செய்வோம்? சார் ஒரு ஃப்ரெண்டா நினைக்கிறவங்களா இருந்தா செய்ய மாட்டோமா நம்ம? செய்ய மாட்டோம். சாம்பார் அப்ப எனக்கு அப்ப என்னன்னா இது வழக்கத்திற்கு மாறான ஒன்று நினைக்க இருக்கிறப்ப அந்த பையன் அது காதல்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சமைச்சு தர்றது, காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது, ரொம்ப கேர் பண்றது, இது எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்போட சிக்னல். அப்ப லவ்வோட சிக்னல் எதுன்னு சொல்லுங்க. டைம் கேட்டாங்க, அந்த டைம் போயிட்டு இருக்கப்பயே நான் லவ் யூ சொன்னா லவ் யூ டூன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு கொடுத்தது அது லவ் சிக்னல் தான் சார். சரி. அதுக்கப்புறம் இவர் ஸ்ட்ரெயிட்டாக டைரெக்டாக நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன்னு அவங்க சொல்லும் போது ஷி அகைன் ரீதிங்க் பண்ணியிருக்காங்க. என்ன பண்றது? உங்கள் கூட லாங் டேர்மாக இருக்கலாமா அப்படின்ற மாதிரி அந்த திங்கிங் ப்ராசஸில் அவங்க யோசித்த போது ஷி டிடன்ட் வாண்ட் டு கமிட் டு யூ. ஓ, அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க சேஃப்டியை பார்த்தா இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல அவனும் ஒருத்தர் கால நீங்க கேடு கிட்ட பொண்ணு விட்டு போக முடியாதுல. இவங்களுக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு முழிப்புதுக்குறாங்க ஐயா. நோ வலிமையானது தானே. அப்போ ஒரு பெண்ணோட ஐ லவ் யூங்கிற வார்த்தை வலிமை இல்லாததா? நான் ஐ லவ் யூன்னு சொன்னேன், ஐ லவ் யூ டூ சொன்னீங்க. அப்ப நீங்க என்ன காதலிச்சீங்க தானே? எங்க மக்கள் பாவம் சார். லவ் யூன்ற வார்த்தை ஒன்று பிடிச்சிக்கிட்டாங்க சார். லவ் யூன்னு சொல்றதுனால மட்டும்தான் லவ்னு நம்ம சொல்லவே முடியாது இல்லை சார். யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? இப்ப லவ் யூ வந்து இப்ப காமனா யூஸ் பண்ற வார்த்தை தானே? அது காமன் ஜோன்ல வந்துடுச்சு சார். இப்போ அந்த டேர்மை லவ்ன்ற அதோட நம்ம கனெக்ட் பண்ணி ஷோரா லவ் யூ சொன்னான்னு நம்ம எடுத்துக்கவே முடியாது சார். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண இது ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. நான் ஒரு கேள்விதான் சார், கடைசியா நான் ஃப்ரெண்டா, நான் லவ்வர், என்ன லவ் பண்ணாங்களா இல்லையா? கன்றாவிய எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணிருக்கு, அதுக்கப்புறம் அது யோசிச்சு பார்க்குறப்ப செட் ஆகலை, உங்களை ஹர்ட் பண்ணாமல் எப்படி அதுலேருந்து விலகிறதுன்னு தெரியாமல் நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் நினச்சேன். அவ்வளோ. அதேதான்.